வணக்கம் கால்நடை தோழர்களே. நான் இன்று எடுத்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த தலைப்பு, தாய் ஆடுகளின் இரத்த சோகை நோய்களுக்கான காரணங்களும் அதனை தடுக்கும் முறைகளும் என்ற ஒரு தலைப்பினை உங்களுக்காக எடுத்து வந்திருக்கிறேன். இன்று விவசாயிகள், இன்று பருவமழையை நம்பி வளர்க்கக்கூடிய விவசாயிகள் பெரும்பாலும் தண்ணீர் பிரச்சனையினால் பல துணை தொழில்களை தேடி இன்று கால்நடைகளை தேர்ந்தெடுத்து வளர்க்கிறார்கள். இந்த கால்நடை வளர்ப்பு அதிக லாபத்தை அள்ளித்தருகிறது, ஒரு துணை தொழிலாகவும் நமது தமிழ்நாட்டிலே உள்ள விவசாயிகளுக்கு பயன்படுகிறது. அதன் அடிப்படையிலே நான் இன்று எடுத்திருக்கக்கூடிய இந்த தாய் ஆடுகளுக்கான இரத்த சோகை நோய்களுக்கான காரணங்களும் அதனை தடுக்கும் முறைகளும் இன்று எடுத்து வந்திருக்கிறேன். இந்த இரத்த சோகையினுடைய அறிகுறிகள் என்ன என்றது முதலே தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த இரத்த சோகையினுடைய அறிகுறிகள் பார்த்தீங்க அப்படின்னா, வெளிர் நிற மியூசிக்கல் சவ்வு, கண்கள் மற்றும் வாய் உதடுகளில் உள்ள சவ்வு பார்த்தீங்க அப்படின்னா வெளிர் நிறத்தில் காணப்படும். இரத்தம் இல்லாமல் ரொம்ப வெண்மையான நிறத்தில் காணப்படும். இதற்கான அந்த கண் அட்டை, அதாவது அனிமியா, அதாவது ஒரு இரத்த சோகையை கண்டறியக்கூடிய தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகத்தின் மூலமாக அங்கீகரிக்கப்பட்டு வெளியிடப்பட்ட அட்டையினை நான் உங்களுக்காக திரையில் நான் காமிக்கிறேன். இந்த அந்த அனிமியா நோயை கண்டறியக்கூடிய இந்த அட்டைகளில் பார்த்தீங்க அப்படின்னா சிகப்பு, இளம் சிகப்பு, வெண்மை, பழுப்பு என்ற ஒரு வேறுபாடோடு இந்த கலர் அட்டை காணப்படுகிறது. இந்த அந்த கண்ணினுடைய அந்த இமையை திறந்து கீழமையை பார்க்கும் பொழுது அந்த கீழே இமையானது இரத்தத்தோடு இளசிகப்போடு இருந்தால் அது இரத்த சுகை அற்ற ஆடுகளாக நாம் கணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அனிமியா நோய் உள்ள ஆடுகள் பார்த்தீங்கன்னா சோர்வாகவும் பலவீனம் குறைந்தும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சுறுசுறுப்பு குறைந்தும் காணப்படும். மூச்சு திணறல் ஏற்படும். வேகமாக இதய துடிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமாக இருக்கும். ஆடு பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் அதிக சுறுசுறுப்பாகவும் குறைந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சோர்வடைந்து படுத்துரும். இது மாதிரி அந்த அனிமியா நோய் கொண்ட ஆடுகளை எளிமையாக கண்டுபிடிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பசி, எவ்வளோ தீனி இருந்தாலும் அது போய் சாப்பிடுவதற்கு பிரக்கணம் இல்லாமல் சிரமப்படும். எடை இழப்பு ஏற்படும். மயக்கம் அல்லது மிகவும் பலவீனம் அடைந்து சோர்வாக காணப்படும். மேலே உள்ள முடிகள் பார்த்தீங்கன்னா கொட்டும். இதுதான் இந்த இரத்த சோகையினுடைய அறிகுறிங்க. சரி, இது எதனால் வருது அப்படின்னா, இதுவரையும் பார்த்தீங்க அப்படின்னா இது முதல் காரணமாக விஞ்ஞானிகள், தலை சிறந்த விஞ்ஞானிகள், அதாவது ஆடுகளை பொறுத்தவரையும் பெரும்பாலும் மேய்ச்சல் இனத்தை நம்பி வளர்க்கக்கூடிய முறைகளாக இருந்தாலும் சரி, பண்ணை முறைகளாக இருந்தாலும் சரி, அல்லது தொட்டில் முறையில் வளர்க்கக்கூடிய முறைகளாக இருந்தாலும் சரி, அது எந்த முறைகளாக இருந்தாலும் இந்த இரத்த சோகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீவன மேலாண்மையினால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைங்க. ஆமாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நுண்ணுயிரிகள்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுண்ணிகளாக மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனை. சரி, இந்த ஒட்டுண்ணிகளை வந்து இன்னைக்கு விஞ்ஞானிகள், தலை சிறந்த விஞ்ஞானிகள் 2 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. அதாவது அக ஒட்டுண்ணிகள், புற ஒட்டுண்ணிகள் என்று சொல்றார்கள். இப்போ அகம் என்பது உடல் உறுப்புகளுக்குள் இருக்கக்கூடிய ஒட்டுண்ணிகள், அதான் வந்து அக ஒட்டுண்ணி. புறம் என்பது வெளிப்புறமாக காணப்படக்கூடிய உண்ணி, பேன், வண்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுண்ணிகள். சரி, இந்த ஒட்டுண்ணிகள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இது என்ன செய்யும் அப்படின்னா, அந்த ஆடுகள் சாப்பிடக்கூடிய உணவுகளை இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த ஒட்டுண்ணிகள் உண்டு அது அந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களை முழுமையாக ஆடுகளுக்கு சென்று அடையாமல் அந்த புழுக்களே சாப்பிட்டு ஆடுகளை வெளியே செய்கிறது. அது மட்டுமல்ல, இந்த புழுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிக உற்பத்தி ஏற்படுத்தி குடல் அடைப்பு கூட ஆடுகளை ஏற்படுத்துங்க. இந்த இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த அக ஒட்டுண்ணின்னு எடுத்துக்கிட்டோம்னா
அதில் பெரும்பாலும் இன்னைக்கு தமிழகத்தில் இந்த குளிர் காலங்களில் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒட்டுண்ணி வந்து அதிகமாக தாக்குது அப்படின்னா தட்டைப்புழு. தட்டைப்புழு பார்த்தீங்க அப்படின்னா இது எளிமையாக, ஏன்னா இது மேய்ச்சல் நிலத்தை நம்பி வளர்க்கக்கூடிய கால்நடைகளில் அதிகமாக காணப்படுதுங்க. எப்படின்னா இந்த தட்டைப்புழுனுடைய சுழற்சி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து புல்லில் போய் அந்த ஆட்டினுடைய எச்சம் படும் பொழுது அந்த எச்சத்து இந்த புல்லில் இருக்கக்கூடிய அந்த முட்டைகளை வந்து நத்தை சாப்பிடுது. நத்தையானது பார்த்தீங்க அப்படின்னா நேராக பக்கத்தில் இருக்கக்கூடிய குளம் குட்டைகளில் போய் இது குடித்தனம் ஆடுது. அந்த தண்ணியை மீண்டும் வந்து ஆடு மாடுகள் குடிக்கும் போது அந்த தட்டைப்புழுக்குடைய தாக்கம் சுற்றிக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த தட்டைப்புழுடைய தாக்கம் என்ன அப்படின்னா, இந்த மேய்ச்சல் நில ஆடுகள் பெரும்பாலும் குட்டைகள் குளங்களில் போய் தண்ணி குடிக்கும் பொழுது அதன் மூலமாக வந்து தட்டைப்புழுக்களுடைய தாக்கம் அதிகமாக ஏற்படுதுங்க. அது மட்டுமல்ல, இந்த தட்டைப்புழுக்களுடைய தாக்கம் வந்துருச்சு அப்படின்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சோர்வு காணப்படும். அதே மாதிரி கழிச்சல் ஏற்படும். பார்த்தீங்கன்னா அதாவது இந்த தாடைக்கு கீழே வீக்கம் ஏற்படும். நிணநீர் கட்டிகள் தென்படும், மேலாம் தென்படும். இது பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய அறிகுறிகள், இந்த தட்டைப்புழுடைய தாக்கம் அறிகுறிகள் காணப்படும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாடா புழுக்கள், அதே மாதிரி உருளை புழுக்கள். இது பெரும்பாலும் இந்த குளிர்காலங்களில் தாங்க அதிகமாக நடக்கும். இப்போ இந்த குளிர்காலங்களில் ஏன் அப்படி அதிகமாக இந்த ஒட்டுண்ணி? ஏன்னா ஆடுகளுக்கு பெரும்பாலும் அதிக பாதிப்பை தரக்கூடியது இந்த குளிர்காலங்க. அந்த குளிர்காலங்களில் அதிகமாக அந்த அக ஒட்டுண்ணிகள் எது அதிகமாக வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னா, விஞ்ஞானிகள் இதுவரையும் பார்த்தீங்க அப்படின்னா நாடா புழு அதே போல உருளைப்புழு இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ அதுக்கு கழிச்சல் ஏற்படுங்க. அதே மாதிரி அசதியாக இருக்கும், சோர்வாக காணப்படும், மயக்க நிலையில தள்ளாடும். இதெல்லாம் வந்துச்சுன்னா இது வந்து பெரும்பாலும் குளிர்காலங்களில் அந்த ஆடுகளை வந்து நாடாப்புழுவும் உருளைப்புழுவும் தாக்கம் அதிகமாக இருக்கும். சரி, இப்போ குளிர்புழுக்கள் உள்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த இரத்தத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் சில வகையான நுண்ணுயிர்கள் இருக்குது. அதே போல் தாது உப்புக்களுடைய தன்மை வந்து இந்த இரத்தத்தில் குறைவாக இருக்கிறதுனால இந்த இரத்த சுகை வருதுங்க. சரி, இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அக ஒட்டுண்ணிகளை பார்த்தோம். இப்போ தட்டைப்புழு பார்த்தோம், அதே போல் உருளைப்புழு பார்த்தோம், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாடாப்புழு பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய லிவர், அதாவது லிவரில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் புழுக்கள் இருக்குது, நுரையில் உள்ள புழுக்கள் இருக்குது. இப்போ அது எண்ணற்ற புழுக்களை தாங்கி அது வந்து பயணிக்கும் பொழுதுதான் இந்த அனிமியா நோய் உருவாகுது. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை எவ்வாறு நீக்குவது, இதை எவ்வாறு சரி செய்வது? ஏன்னா இன்னைக்கு தாயாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாயாடுகள் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நல்ல குட்டிகளை பேண முடியும். ஏன்னா நம்ம முதல்ல தாயாடுகளை எதுக்காக வளர்க்குறோம் அப்படின்னா ஒரு முறை முதலீடு செய்து அதற்கு போன வீடியோவில் முறையாக தடுப்பூசி எப்படி போடுறதுன்னு நம்ம முதல்ல பார்த்தோம். அடுத்து அந்த தடுப்பூசி போட்ட பிறகு குடல் புழு நீக்கம், இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய தலைப்பு. இந்த குடல் புழு நீக்கம்லாம் என்ன அப்படின்னா இது எதனால வருது அப்படின்னா வயிற்றில் நம்ம மேயக்கூடிய அதே போல குளம் குட்டைகளில் குடிக்கக்கூடிய தண்ணிகள் மூலமாக குடல் புழுக்கள் உள்ள ஆடு மாடுடைய எச்சத்தின் மூலமாக பரவக்கூடிய இது வந்து இந்த குடல் புழுக்களுடைய தாக்கத்தினால அதிக பாதிப்புகளை எது ஏற்படுத்தும்? தாயாடுகளை ஏற்படுத்தும், இறப்புகளை அதிகமாக சந்திக்கும் என்பதற்கு முதலில் என்ன செய்யணும் அப்படின்னா குறைந்தது நம்ம ஒரு ஆடுகளுக்கு 3 மாதத்திற்கு ஒரு முறை பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவர்களை, இப்போ தட்டைப்புழுனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதா, நாடாப்புழு மற்றும் உருளைப்புழுக்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதா, அதே போல கல்லீரலினுடைய புழுக்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதா, நுரையீரலினுடைய புழுக்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதா என்பதை இதனுடைய எச்சம் அதனுடைய இரத்தத்தின் மூலமாக ஆய்வகத்திற்கு உட்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவனுடைய துணை கொண்டு மாற்று சுழற்சி முறைகளிலே நம்ம வளர்க்கக்கூடிய தாயாடுகளுக்கு மருந்தினை அளிக்கப்பட வேண்டும்.
மாற்று சுழற்சி முறையில் வலிக்கப்பட வேண்டும். சரிங்க. அடுத்து வெளிப்புற ஒட்டுண்ணி, அதைத்தான் நம்ம வந்து புற ஒட்டுணின்னு சொல்கிறோம். இந்த புற ஒட்டுண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ஆடுகளே நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அதன் மேலே இருக்கக்கூடிய பேன், ஒட்டுண்ணி மற்றும் துள்ளுப்பூச்சிகள் ஏற்பட்ட தீமை தரக்கூடிய இதை பார்த்தீங்க அப்படின்னா தோல் மூலமாக அதன் இருக்கக்கூடிய இரத்தத்தை நேரடியாக இழுத்து அந்த ஆடுகளுடைய தன்மைகளை இழக்க செய்கிறது. இதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை முறையிலையும் அதை வந்து அளிக்கிறாங்க, அதே போல ஆங்கில முறைகள்லையும் வளர்க்குறாங்க. இதை வந்து மருத்துவ குளியல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 லிட்டரு தண்ணீருக்கு 2 ml நம்ம சொல்லக்கூடிய புட்டாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து இருக்குங்க. இது 2%. இந்த மருந்தை வந்து மருத்துவனுடைய ஆலோசனைகள் அடிப்படையில் தண்ணியில் கலந்து நம்ம மருத்துவ குளியல் பார்த்தீங்கன்னா தண்ணி இதை குடிச்சிடாம மருத்துவ குளியல் செய்து ஒரு 1/4 மணி நேரம் நம்ம வந்து உலர செய்து அதுக்கு பிறகு குளிக்க வச்சோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ஒட்டுண்ணிகள், பேன்கள் போவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சரி, இப்போ இதை வந்து நேரடியாக வந்து குளம் குட்டைகளில் தயவு செய்து நம்ம வந்து நேரடியாக குளிக்க வைக்கக்கூடாது. தனியாக நம்ம ஒரு மோட்டர்லையோ அல்லது ஒரு கிணத்திலே தண்ணி இறைத்து தனித்தனியாக ஒரு ஆடை நம்ம குளியாட்ட வேண்டும். இப்போ இது பெரும்பாலும் எந்த கட்டுத்தரையில் நம்ம கட்டுறோமோ அந்த இடத்துல நம்ம வந்து இது குளியாட்டினோம்னா பெரும்பாலும் இரவு நேரங்களில் தான் இந்த தீமை தரக்கூடிய ஒட்டுண்ணிகள் ஆடை நோக்கி வரும். பார்த்தீங்க அப்படின்னா இது காலையில் எந்திரிச்சவனு இந்த ஒட்டுண்ணிகள் எல்லாம் போய் கீழே இறங்கி மறைமுகமான இடத்துல இருக்கும். கரெக்டாக 6 மணிலேருந்து 7 மணிக்கு நேராக அந்த ஆடை நோக்கி வரும். ஆடை நோக்கி வந்து மேலே ஏறி பார்த்தீங்க அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து எடுத்துக்கும். இப்போ இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் தலை சிறந்த விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா குறைந்தது 5 நாளுக்கு ஒரு முறையாவது இந்த மருத்துவ குளியலை அந்த ஆடுகளுக்கு நம்ம செய்தல் வேண்டும். அதே போல இந்த ஆடுகளுக்கு நம்ம வந்து மருத்துவ குளியல் செய்த பிறகு பெரும்பாலும் கட்டுத்தரை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இப்போ சில ஆடுகளை பார்த்தீங்க அப்படின்னா 2 தலைமுறையாக ஒரு தலைமுறை ஒரே இடத்துல நம்ம வந்து அந்த ஆடுகளை வந்து அழைக்கக்கூடிய இடமா அமைச்சிருப்போம். அது பெரிய தவறுங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா காலையில் ஒரு இடம், மாலையில் ஒரு இடம், உறங்க இடம் அப்படின்னு 3 இடத்தை மாற்றி மாற்றி நம்ம வந்து ஆடுகளை நம்ம பேணி வளர்த்தோம் அப்படின்னா நல்லா ஆரோக்கியமாகவும் அதனுடைய அந்த மன உளைச்சல் இருந்து விடுபடுது அப்படின்னு கூட விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த தாயாடுகளை பொறுத்தவரையும் முதல் என்ன அப்படின்னா குறைந்தது காலில் வந்து காலுக்கும் தலைக்கும் பார்த்தீங்கன்னா கட்டுக்கயிறு வச்சு கட்டக்கூடாது. பிரியா எவ்வளோ தூரத்திற்கு நம்ம வந்து ஆடுகளை வந்து எந்த கயிறும் இல்லாமல் சுதந்திரமாக விடணும். அதே மாதிரி தீவனங்களை வந்து முறையாக வந்து நம்ம வந்து அமைக்கணுங்க. அதாவது மேலே கட்டி தான், ஏன்னா வெள்ளாடை பொறுத்த வரையும் நம்ம மேலே உயரமான இடத்துல வந்து மேலே தப்பி திங்க தான் ஆசைப்படும். அவன் பார்த்தீங்கன்னா அதுக்கு பெரும்பாலும் பிடித்த தீவனங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அகத்தி வந்து வெள்ளாடுகளுக்கு வந்து பாயாசம் மாரிங்க. பாயாசம் நம்ம எப்படி விரும்பி சாப்பிட்றோமோ அதுபோல இந்த அகத்தி வந்து ரொம்ப அருமையான மருந்து. அதற்கு தேவையான பிடித்த தீனி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அருகம்புல் இருக்குது, அதே போல் கொழுக்கட்டை புல், வேலி மசால், அதே போல் வேப்பலை, மா இலை, பிளா இலை, எல்லா இலைகளையும் அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போடணுங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அடர் தீவனம் வந்து இந்த அனிமியா நோயை முழுமையாக நீக்க, ஏன்னா இந்த குடல் புழு நீக்கம் அக தூய்மை புறம் தூய்மையெல்லாம் பண்ணாலும் இதில் என்ன மெயின் அப்படின்னா நம்ம வந்து அடர் தீவனம் வந்து நம்ம முறையாக இந்த மாடுகளுக்கு அந்த வளர்க்கக்கூடிய தாய் ஆடுகளுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இன்றைய ஆடு வந்து ஒரு குறைந்தது இந்த குடல் புழு நீக்கம்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு குட்டி போடக்கூடிய ஆடானது குறைந்தது 2லேருந்து 3 குட்டியெல்லாம் போட்டிருக்குங்க. இது ஆராய்ச்சி பூர்வமான உண்மை. அதனால குடல் புழு நீக்கம் பண்ணிட்டோம். அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இதனுடைய உடல் வளர்ச்சிக்கு தகுந்தாற் போல ஒரு நாளைக்கு குறைஞ்சது என்ன சொல்றாங்க அப்படின்னா 300 கிராம்ல இருந்து 400 கிராம் வரையும் இந்த தாய் ஆடுகளுக்கு நம்ம அடர் தீவனம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அடர் தீவனம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எண்ணற்ற நிறுவனங்கள் வந்து தயார் பண்ணி கொடுக்குது. அதில் அவங்க ஒவ்வொரு கம்பெனிகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட வாய்ப்பாடு ஃபார்முலா வச்சு தான் பண்ணுறாங்க. அது நம்ம என்னென்ன சேர்க்குறாங்க இல்லை முறையாக சேர்த்துருக்குறாங்களான்னு தெரியலைன்னு வச்சுக்கோங்க.
ஒன்றும் வேண்டாங்க, நம்ம பக்கத்தில் நம்ம கிடைக்கக்கூடிய மக்காச்சோளம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 43 கிலோ எடுத்துக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பின்னாக்கு 33 கிலோ எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோ கோதுமை எடுத்துக்கோங்க. அதே போல் கோதுமை தவிடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கிலோ எடுத்துக்கோங்க. அரிசி தவிடு ஒரு 10 கிலோ எடுத்துக்கோங்க. அதோடு பார்த்தீங்கன்னா தாது உப்பு பார்த்தீங்க அப்படின்னா 2 கிலோ தாது உப்பு கலவை பாக்கெட் எடுத்துக்கோங்க, 2 கிலோ எடுத்துக்கோங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய சமையல் உப்பு 1 கிலோ. இதெல்லாம் போட்டு ஒரு 2ஐ 4ஆகவும் 4ஐ 3ஆகவும் உடைக்கணும். ஏன்னா வெள்ளாடுகளை பொறுத்தவரையும் அது நேரடியாக கடித்து சாப்பிடக்கூடிய, விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு விலங்குங்க. அதனால நீங்கள் இதை வந்து நீங்கள் ஊற வச்சோ வேக வச்சோ கொடுக்கக்கூடாது. ரா மெட்டீரியல் அப்படியே நீங்கள் கலந்து நம்ம ஒரு ஆட்டுக்கும் 250லேருந்து 300 கிராம் நம்ம கொடுக்கலாங்க ஒரு நாளைக்கு. இதை கொடுத்தோம்னா நமக்கு அதற்கு தேவையான ஊட்டங்களை வந்து நம்ம இதை கொடுக்குறோம். அதற்கு பிறகு மர வகையான தீவனங்களை கொடுக்கலாம், அதே புல் வகையான தீவனங்களை கொடுக்கலாம், உலர் தீவனங்களை கொடுக்கலாம். இது கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஆடுகளுக்கு அனிமியா நோயிலிருந்து விடுபடலாம். விட்டுருச்சுன்னா சினை பிடிப்பதில் எந்த சிரமமும் இருக்காது. அதே போல் கன்று அதை குட்டி ஈனுவதில் எந்த பிரச்சனையும் வராது. சாதாரணமாக இந்த முறையினை கையாண்டால் 2 குட்டியில் இருந்து 3 குட்டி கண்டிப்பாக ஈனும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதுபோல தீவன மேலாண்மையை அனைத்து விவசாயிகளும் கால்நடைகளில் பயன்படுத்தி அதே போல இந்த ஆடுகளின் தாயாடுனுடைய பெருக்கத்திலே பெருக்கி இரத்த சோகையிலிருந்து விடுபடுவோம். அடுத்த ஒரு தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.